கண்ணியத்துக்குரியவர்களே, முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அபூபக்கருக்கு பிறகு நேசித்ததில் மிக உயர்ந்தவர் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அவர்களுடைய கரத்தை பிடித்து உமர் அவர்கள் நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்போது சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் ல அன்த ஹப்பு இலைய மின் குல்லி ஷைஇன் இல்லா மின் நஃப்ஸி. அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் விட உங்களை நேசிக்கிறேன், என்னுடைய உயிரை தவிர. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லா வல்லதி நஃப்ஸி பியதி ஹத்தா கூன ஹப்ப இலைக மின் நஃப்ஸிக யா உமர். உன்னுடைய உயிரை விடவும் நான் உனக்கு நெருக்கமாகாத வரை நீ முழுமையான ஈமானை அடைய முடியாது உமரே. அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த வார்த்தையை, அந்த நேரத்துடைய அந்த காரணத்தை கேட்ட மாத்திரத்திலேயே உமர் அவர்கள் சொன்னார்கள், ல அன்த ஹப்பு இலைய மின் நஃப்ஸி. அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய உயிரை விடவும் நீங்கள் எனக்கு விருப்பமானவர்கள். அல் ஆன் யா உமர், இப்போதுதான் உமரே என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுவதில், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கண்ணியத்தை மதிப்பை கொடுப்பதில் அபூபக்கருக்கு பிறகு உமர் அவர்களை தவிர சஹாபாக்களில் இதை போன்று யாரும் இருப்பதை பார்க்க முடியாது. இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், உமர் அவர்கள் ஒரு முறை ஹஜருல் அஸ்வத் இடத்திலே வந்தார்கள். என்ன ஹஜருல் அஸ்வத்? காபாவிலே இருக்கக்கூடிய அந்த கல்லை சந்திக்க வந்தார்கள். அதை முத்தமிட்டு சொன்னார்கள், இன்னி அஅலமு அன்னக ஹஜர். ஹஜருல் அஸ்வதே, ஹஜருல் அஸ்வதே, நான் அறிந்திருக்கிறேன் நீ ஒரு கல் என்று. லா ததுர் வலா தன்ஃபா, உன்னை கொண்டு எந்த பலனும் இல்லை, எந்த தீமையும் நீ தடுக்க முடியாது என்பதை அறிந்திருக்கிறேன். வலௌலா அன்னி ரஅய்துன் நபிய்ய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுகப்பிலுக மா கப்பல்துக். ஹஜருல் அஸ்வதே, முஹம்மது ரசூல் உன்னை முத்தமிடுவதை நான் பார்க்கவில்லை என்றால் உன்னை நான் முத்தமிட்டு இருக்க மாட்டேன். நீ ஒரு கல், உனக்கு உன்னால் எந்த பலனும் இல்லை, எந்த நன்மையும் இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹ். என்ன ஒரு பின்பற்றுதல் பாருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உமர் அவர்களை ஒரு முறை பண்படுத்துகிறான். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அல்லாஹ்வுடைய தூதருடைய சபைகளிலே அமர்ந்து கொண்டு ஒரு முறை தங்களுடைய சப்தங்களை உயர்த்தி பேசும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வசனம் இறக்குகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தர்ஃபஉ அஸ்வாதகும் ஃபௌக ஸௌத்தின் நபி வலா தஜ்ஹரு லஹு பில் கௌல் கஜஹரி பஅதிகும் லிபஅத் அன் தஹ்பத அஅமாலுகும் வஅன்தும் லா தஷ்உரூன். ஈமான் கொண்டவர்களே, முஹம்மது ரசூலுல்லாஹ் உங்களிடத்திலே இருக்கும் பொழுதோ அல்லது இறந்த பிறகோ, லா தர்ஃபஉ அஸ்வாதகும், உங்களுடைய சப்தங்களை நீங்கள் உயர்த்தி விடாதீர்கள். நீங்கள் உங்களிடத்திலே ஒருவருக்கொருவர் பேசுவதை போன்று முஹம்மது ரசூலிடத்திலே நீங்கள் பேசாதீர்கள். அன் தஹ்பத அஅமாலுகும், உங்களுடைய அமல்கள் அனைத்தையும் அல்லாஹ் அழித்து விடுவான் நீங்கள் அறியாமல் இருக்கும் பொழுது. லா இலாஹ இல்லல்லாஹ். முஹம்மது ரசூலுடைய சப்தத்திற்கு முன்னால் ஒருவருடைய சப்தம் உயர்ந்து விட்டால் அவருடைய அமல்கள் அழிக்கப்படும். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். இன்று பார்க்கிறோம் இந்த முஸ்லிம் சமூகத்தை, ஹதீஸ் என்று வரும் பொழுது எப்படி அதை அலட்சியப்படுத்துகிறார்கள் என்று. ஹதீஸ் சொல்லப்படும் பொழுது அதை மறுத்து இதுவெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை என்று சப்தத்தை உயர்த்தக்கூடிய முஸ்லிம்களை பார்க்கிறோமே. உமர் அவர்களுடைய இந்த பாடத்தில் இருந்து பாடம் படித்துக் கொள்ளட்டும். இந்த வசனம் இறங்கியதில் இருந்து உமர் அவர்களையும் அபூபக்கர் அவர்களையும் பண்படுத்துவதற்காக 7 வானங்களின் அதிபதியாகிய ரப்பு வசனத்தை இறக்கியதற்கு பிறகு இருந்து உமர் அவர்களிடத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் எதையாவது கேட்டால் உமர் அவர்களுடைய பதிலை அல்லாஹ்வுடைய தூதர் மீண்டும் கேட்க வேண்டும். என்ன சொன்னீர்கள் உமரை என்று, என்ன சொன்னீர்கள் உமரை என்று. ஒரு முறை புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், மிகவும் விருப்பத்திற்குரிய ஒரு நிகழ்வு. மஸ்ஜிது நபவியிலே 2 தோழர்கள் கல்லை எறிந்து கொண்டு சப்தமிட்டு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். உமர் அவர்கள் அஸ்ஸாயிப் இப்னு யஸீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்தார்கள், செய்கையிட்டார்கள், வாருங்கள். அவர்களை அந்த தோழரை அழைத்து சொன்னார்கள், அந்த இருவரையும் நீங்கள் அழைத்து வாருங்கள் அவர்களை. கேட்டார்கள், மன் அன்துமா ஓ மின் ஐன அன்துமா, நீங்கள் எங்கிருந்து வந்திருக்கிறீர்கள், நீங்கள் 2 பேரும் எங்கிருந்து வந்திருக்கிறீர்கள்? அவர்கள் சொன்னார்கள், மின் அஹ்லி தாயிஃப், நாங்கள் தாயிஃபிலிருந்து வந்திருக்கிறோம். சொன்னார்கள், நீங்கள் மட்டும் மதீனாவாசிகளாக இருந்திருந்தால் நடப்பது வேறு. தர்ஃபஆனி அஸ்வாதகுமா ஃபீ மஸ்ஜிதி ரசூலில்லாஹ். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ்வுடைய தூதருடைய பள்ளியில் இருந்து கொண்டு உங்களுடைய சப்தங்களை உயர்த்துகிறீர்களா? ஐயோ அதபின் ஹாதா, என்ன ஒழுக்கம் பாருங்கள். முஹம்மது ரசூலுடைய பள்ளியில் இருந்து கொண்டு அவர்களுடைய கபூர் அடங்கி இருக்கும் இடமும் இருக்கக்கூடிய இந்த இடத்திலே இருந்து கொண்டு அதர்ஃபஆனி அஸ்வாதகுமா,
உங்களுடைய சத்தங்களை நீங்கள் உயர்த்துகிறீர்களா? இன்னும் ஒரு கட்டுப்படுதல் பாருங்கள், இன்னும் ஒரு கண்ணியம் பாருங்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இக்லாஸை நீங்கள் படிக்கலாம். அல்லாஹ்விற்காக மட்டும்தான் தங்களுடைய வாழ்க்கையை கழிப்பார்கள். ஒரு சிறு துளி கூட அல்லாஹ்விற்காக செய்யக்கூடிய அமல்களில் இக்லாஸ் இல்லாத தன்மை கலந்துவிடக் கூடாது என்று பார்த்து பார்த்து தங்களுடைய வாழ்க்கையை கழித்தவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு முறை சந்தைகளில் நடந்து செல்கிறார். அழகான பலமுள்ள ஒரு ஒட்டகம் நிற்கிறது. கேட்கிறார்கள், உமர் அவர்கள், யாருடைய ஒட்டகம் இது? யாருடைய இபில் இது? சொன்னார்கள், இப்னு உமர், உமர் இப்னு அப்துல்லா இப்னு உமர், உமர் அவருடைய மகனாகிய அப்துல்லா அவர்களுடைய ஒட்டகம். இப்னு உமர் அல் இப்னு இப்னு உமர் இப்னு உமர் அல் இப்னு இப்னு உமர், உமருடைய மகனுடைய ஒட்டகமா? அவருடைய ஒட்டகமா? அப்படி என்றால் இப்னு இப்னு அமீருல் முஃமினீன், அமீருல் முஃமினீனுடைய மகன் அப்துல்லாவுடைய ஒட்டகம். அப்படித்தானே? ஆம் என்று மக்கள் சொன்னவுடன் அழைத்தார்கள். அழைத்து வாருங்கள் அவரை. இப்னு உமர், யா அப்துல்லா, எங்கிருந்து வந்தது இந்த ஒட்டகம் உனக்கு? எங்கிருந்து வந்தது? இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழராகிய என்னுடைய தந்தையை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே சொன்னார்கள், இன்னஹா இப்லி இஷ்தரைதுஹா பிகாலிஸின் மாலி, என்னுடைய தூய்மையான பணத்திலிருந்து நான் சம்பாதித்த செல்வத்திலிருந்து இதை வாங்கினேன். வாங்கி மக்கள் இதை பயன்படுத்திக் கொள்ளட்டும் என்பதற்காக நான் இதை விட்டுவிட்டேன். உமர் அவர்கள் சொன்னார்கள், நீ விட்டுவிட்டாய், மக்கள் இதை பயன்படுத்தும் பொழுது என்ன சொல்லுவார்கள்? உமருடைய மகன் அமீருல் முஃமினீனுடைய மகனுடைய ஒட்டகம், இதை நீங்கள் நல்ல முறையில் மேயுங்கள். அமீருல் முஃமினீன் உமர் அவர்களுடைய மகனுடைய ஒட்டகம், இதற்கு நல்ல முறையில் தண்ணீர் கொடுங்கள் என்று அமீருல் முஃமினீனுடைய பெயரை இந்த ஒட்டகத்திற்காகவும் பயன்படுத்தி விடுவார்களே. உடனடியாக சென்று இந்த ஒட்டகத்தை நீ விற்று இந்த பணத்தை முஸ்லிம்களுடைய பைத்துல் மாலுக்கு கொண்டு வந்து சேரு என்று சொன்னார்கள். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். என்ன ஒரு இக்லாஸ் பாருங்கள். எந்த ஒரு இடத்திலும் தான் செய்யக்கூடிய அமலில் எந்த ஒரு கடுகளவும் கலந்துவிடக் கூடாது. பின்னால் காலத்திலே மிஸ்ருடைய ஆட்சி வந்தது, கிஸ்ராவுடைய ஆட்சி வந்தது, கைசருடைய கோட்டைகள் கைப்பற்றப்பட்டது, ரோம் பாரசீகம் எல்லாம் முஸ்லிம்களிடத்திலே ஒப்படைக்கப்பட்டது. ஒவ்வொரு நாட்டிற்கும் அமீரை அனுப்பும் பொழுது உமர் அவர்கள் அழைத்தார்கள், அபூ உபைதாவை வாருங்கள், காலித் பின் வலீதை வாருங்கள், நான் உங்களை அமீராக பொறுப்பை கொடுக்க போகிறேன். ஆனால் ஒரு நிபந்தனை, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுடைய செவியில் இந்த செய்தி கொண்டு போய் சேர்க்கப்படட்டும். அழைத்தார்கள், உங்கள் எல்லோருக்கும் சொத்து இருக்கிறது, இப்போது அந்த சொத்துகள் அனைத்தையும் எனக்கு முன்னால் வையுங்கள், எனக்கு முன்னால் வையுங்கள், உங்களுக்கு ஆட்சியை கொடுக்கிறேன். இந்த ஆட்சியில் நீங்கள் அமர்ந்ததற்கு பிறகு இருந்து ஆட்சியிலிருந்து நீக்கப்படும் வரை நீங்கள் சம்பாதிக்கின்ற எந்த சொத்தாக இருந்தாலும், எந்த செல்வமாக இருந்தாலும் அது முஸ்லிம்களுடைய பைத்துல் மாலுக்கு கொண்டு வந்து சேர்க்கப்பட வேண்டும். ஆட்சி நீக்கப்படும் பொழுது உங்களுடைய சொத்து உங்களுடைய கரத்திலே ஒப்படைக்கப்படும். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். என்ன ஒரு இக்லாஸ் பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த தன்மை எமக்கு கொடுப்பானாக. மறுமையை அஞ்சுவதில், மறுமையை பயப்படுவதில், மறுமையில் அந்த ரப்புக்கு முன்னால் நிற்பதை அஞ்சி இந்த உலக வாழ்க்கையில் வாழ்ந்த ஒரு தோழரை பார்க்க வேண்டும் என்றால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வர்தா. ஒரு முறை பாலைவனத்திலே கடுமையான வெயில் கொதித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே உமர் அவர்கள் தனியாக இருந்து கொண்டு எதையோ அங்கும் இங்கும் தேடி அலைந்து கொண்டிருக்கிறார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அமீருல் முஃமினீன் உமர் அவர்கள் அலைந்து கொண்டிருப்பதை பார்த்து தன்னுடன் வந்த தோழரிடத்திலே கேட்டார்கள், யார் அது? யார் அந்த பாலைவனத்திலே இந்த வெயில் நேரத்திலே இப்படி அலைந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தோழர் யார்? அப்போது சொன்னார்கள் அமீருல் முஃமினீன் உமர் அவர்கள் தான் இந்த நேரத்திலே பாலைவனத்திலே அலைந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது யா அமீருல் முஃமினீன், உஸ்மான் அவர்கள் அழைத்தார்கள், அமீருல் முஃமினீன் அவர்களே, இந்த கடுமையான நேரத்திலே நீங்கள் இப்படி பாலைவனத்திலே எதை தேடிக் கொண்டிருக்கிறீர்கள்? அப்போது சொன்னார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு, பைத்துல் மாலுடைய சொத்திலிருந்து ஒரு ஆடு தப்பி ஓடிவிட்டது, அந்த ஆடு எங்கே இருக்கிறது என்று நான் தேடிக்கொண்டிருக்கிறேன். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், தால் யா அமீருல் முஃமினீன், நிழலுக்கு வாருங்கள் அமீருல் முஃமினீன் அவர்களே, எங்களுடைய கலீஃபாவே, குளிர்ந்த நீரை நீங்கள் பருகுங்கள். நீங்கள் ஏன் அழைகின்றீர்கள்? கலீஃபாவாக இருந்து கொண்டு யாரையாவது நியமித்து அதை தேடி வரச் சொல்லலாம். அமீருல் முஃமினீன் அவர்களே, யார் இந்த கண்ணியத்தை உமர் அவர்களுக்கு கொடுக்காமல் இருப்பார்கள்? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதை கேட்டவுடன் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், உஸ்மான் அவர்களே, நீங்கள் வேண்டுமானால் நிழலுக்கு செல்லுங்கள்,
நீங்கள் வேண்டுமானால் குளிர்ந்த பானத்தை அறிந்து கொள்ளுங்கள். அன்த சதுஸ்அலு அன்ஹு பதலம் மின்னி அமாம அல்லாஹ் யௌமல் கியாமஹ். அதுஸ்அலு அன்த சதுஸ்அலு அன்ஹு பதலம் மின்னி அமாம அல்லாஹ் யௌமல் கியாமஹ். யா உஸ்மான், இந்த ஆட்டை தொலைத்ததற்காக நாளை மறுமையிலே அல்லாஹ் என்னிடத்தில் கேட்பானா, உங்களிடத்திலே கேள்வி கேட்பானா? கேள்வி கேட்கும் பொழுது எனக்கு பதிலாக உஸ்மானே நீங்கள் போயா நிற்கப் போகிறீர்கள்? சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். ஒரு ஆடு. கண்ணியத்துக்குரியவர்களே, பஷரியத்துல் அல்ஆன் நஹ்தாஜுல் உமர். இந்த மக்களுக்கு இப்போது உமர் தேவை. இந்த மக்களுடைய ஈமானை பலப்படுத்துவதற்கு இப்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு தேவை. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். ஒரு முறை உமர் இப்னு கத்தாப் இரவு நேரத்திலே உலா வருகிறார்கள். உலா வரும் பொழுது ஒரு இடத்திலே அவரும் அவர்களுடைய அடிமையாலும் வேலையாலும் நின்று தொழுகிறார்கள். அப்போது ஒரு குழந்தை சப்தமிட்டு அழுவதை பார்த்தவுடன் உமர் அவர்கள் வேகமாக அந்த வீட்டை தேடி செல்லுகிறார்கள். அந்த தாயை பார்த்து சொன்னார்கள், உன் குழந்தையை அமைதியாக இருக்க சொல், ஏன் இப்படி கத்தவிட்டு நீ தொந்தரவு கொடுக்கிறாய் என்று கூறி மறுபடியும் திரும்ப செல்கிறார்கள். மறுபடியும் தொழுகையில் நிற்கிறார்கள். மறுபடியும் அதே சப்தம், ஏன் இப்படி குழந்தையை கொடுமைப்படுத்துகிறாய், இதற்கு குழந்தைக்கு பால் கொடுத்த உணவை கொடுத்த உறங்கவை. சொன்னார்கள், மனிதரே மனிதரே சொன்னார்கள், மனிதரே, இந்த குழந்தைக்கு கொடுப்பதற்கு பாலோ உணவோ என்னிடத்திலே இல்லை. நாளை மறுமையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய சன்னிதானத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய சன்னிதானத்திலே உமருக்கு எதிராக நிச்சயமாக நான் வாதிட்டே தீருவேன். லஉகாசிமன்ன உமர் இப்னுல் கத்தாப். உமர் அவர்களுக்கு நிற்கிறார்கள் முன்னாடி. அந்த பெண்ணுக்கு அடையாளம் தெரியவில்லை யார் என்று. அப்போது சொன்னார்கள், உமர் அவருக்கா? இந்த குழந்தை அழுவதற்கும் உமருக்கும் என்ன சம்பந்தம்? உமர் அவர்களுடைய அந்த கேள்விக்கு அந்த பெண் பதில் சொன்னார்கள், நான் அவருடைய ஆட்சியில் தான் இருக்கின்றேன். அவருடைய ஆட்சியில் இருந்து கொண்டு நான் இந்த வேதனையை அனுபவித்தால் அவருக்கும் இந்த நிலைமைதான். அவருக்காக மறுமையிலே நான் வாதிட்டை தீருவேன். என்ன செய்ய வேண்டும் உமர் உங்களுக்கு? உமர் அவர்கள், எங்களுக்கு உணவை கொடுக்க வேண்டும். எங்களுடைய குழந்தைகள் பசியாறுவதற்கு உணவை கொடுக்க வேண்டும். உடனடியாக தன்னுடைய அடிமையாளை அழைத்துக் கொண்டு, வேலையாளை அழைத்துக் கொண்டு உமர் அவர்கள் பைத்துல் மாலுக்கு செல்லுகிறார்கள். அங்கே இருந்த கோதுமை மூட்டைகளையும் உணவுகளுடைய மூட்டைகளையும் தன்னுடைய முதுகிலே சுமந்து கொண்டு உமர் அவர்கள் அந்த பெண்ணுடைய வீட்டை நோக்கி செல்லுகிறார்கள். வீட்டை நோக்கி செல்லும் பொழுது வந்த அடிமையால் கேட்டார்கள், உமர் அவர்களே, ஏன் நீங்கள் மூட்டையை சுமக்கின்றீர்கள்? அதை எனக்கு கொடுங்கள், நான் சுமந்து வருகிறேன், நீங்கள் கலீஃபா. அப்போது உமர் அவர்கள் கேட்டார்கள், அத்தஹ்மிலு அன்னி விஸ்ரி யௌமல் கியாமஹ். நாளை வறுமையிலே என் சுமையை நீ சுமப்பாயா? அத்தஹ்மிலு அன்னி விஸ்ரி யௌமல் கியாமஹ். நாளை வறுமையிலே என் சுமையை நீ சுமப்பாயா? சுப்ஹானல்லாஹ். மீண்டும் அந்த வீட்டிற்கு சென்று உணவை உமர் அவர்களை தயாரித்து உமர் அவர்களை கொடுத்துவிட்டு திரும்ப வருகிறார்கள். தான் உமர் என்பதை அறிவிக்காமல் திரும்பி வந்து வாருங்கள் செல்வோம் என்று சொல்லும் பொழுது அந்த வீட்டையே பார்த்து கொண்டிருக்கிறார் உமர் அவர்கள். அந்த குழந்தையும் அந்த தாயும் வயிறு நிரம்பி மனம் குளிர்ந்தால்தான் இந்த இடத்தை விட்டு நான் நகர்ந்து செல்லுவேன். ஹலீஃபா ஒரு ஏழையுடைய பசியை உணர்ந்து எப்படி செயல்படுகிறார் பாருங்கள். காலை ஃபஜ்ருடைய தொழுகை முடிந்ததற்கு பிறகு உமர் அவர்கள் அழுது கொண்டே சொன்னார்கள், கம் கதல்த மின் அத்ஃபாலில் முஸ்லிமீன இப்னுல் கத்தாப். கத்தாபின் மகனே, இப்படி எத்துணை குழந்தைகளை நீ கொண்டிருக்கிறாய். கத்தாபின் மகனே, இப்படி பசியால் எத்துணை குழந்தைகளை கொண்டிருக்கிறாய். அன்றிலிருந்து சட்டம் இயற்றப்பட்டது, பிறக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமான குழந்தைக்கும் அந்த குழந்தை வளரும் வரை பைத்துல் மாலில் இருந்து உணவு கொடுக்கப்படும் என்று. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். என்ன ஒரு நீதி பாருங்கள், என்ன ஒரு நேர்மை பாருங்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, உமர் அவர்கள் அவுலியாக்களுடைய பட்டியலில் மிக உயர்ந்தவர்கள். அல்லாஹுடைய நண்பர்களில், அல்லாஹுவை வணங்குவதில், அல்லாஹுடத்திலே தனிமையில் இருந்து அல்லாஹுவை அழைத்து பிரார்த்தனை செய்வதில் உமருடைய தரத்தை யாராலும் அளக்க முடியாது, அந்த ரப்பை தவிர. குர்ஆனுடைய வசனங்கள் கேட்கப்பட்டாலே உமர் அவர்களால் தாங்க முடியாது. அதுவும் மறுமையுடைய வசனங்கள் ஓதப்பட்டால் யார் ஓதினாலும் சரி உமர் அவர்கள் அழுது விடுவார்கள். ஒரு முறை இரவு உலாவ செல்லும் பொழுது ஓதப்படுகிறது, ஒருவர் ஓதிக்கொண்டிருக்கிறார், வத்தூர் வ கிதாபின் மஸ்தூர் என்ற ஒரு சூறாவை அந்த 7வது வசனத்தை ஓதுகிறார். இன்ன அதாப ரப்பிக லவாகிஅ, இன்ன அதாப ரப்பிக லவாகிஅ. இதை கேட்டவுடன் உமர் அவர்கள் அதே இடத்திலேயே அமர்ந்து விடுகிறார். சூரத்து தூரை படித்ததனுடைய அர்த்தத்தை நீங்கள் படியுங்கள். 7 வசனங்கள் முதல் 7 வசனங்களை படியுங்கள். சூரத்து தூரிலே அமர்ந்து விடுகிறார். அமர்ந்து விட்டு எழ முடியாமல் அழுகையால் நடந்து சென்று வீட்டை சென்றடைகிறார். அழுது அழுது உமர் அவர்களுக்கு நோயே ஏற்பட்டு விடுகிறது.
அல்லாஹ் அக்பர். என்ன மறுமையின் அச்சம் பாருங்கள், என்ன மறுமையின் பயம் பாருங்கள். உமர் அவர்கள் தொழுகை நடத்தினால், அவ்வளவு பெரிய வீரர், பலம் மிக்கவர், தொழுகையிலே அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்டினால் அவர் தேம்பக்கூடிய தேம்பலின் சப்தம், அழுகையால் அவர் தேம்பக்கூடிய தேம்பலின் சப்தம் கடைசி வரிசையில் நிற்கக்கூடிய ஒரு வரை கேட்கும். அல்லாஹ் அக்பர். அடிக்கடி உமர் அவர்கள் விரும்பி ஓதக்கூடிய சூரா சூரத்துல் யூசுப். என்ன சூரா? சூரத்துல் யூசுப் ஓதிக்கொண்டே வருவார்கள். இன்னமா அஷ்கு பஸ்ஸி வ ஹுஸ்னி இலல்லாஹ். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய கவலையை அல்லாஹ்விடத்திலே ஒப்படைத்த அந்த வசனம் வரும் பொழுது உமர் அவர்களால் அதற்கு மேல் செல்ல முடியாது, அழ ஆரம்பித்து விடுவார்கள். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அவ்வளவு குர்ஆனுக்கு கட்டுப்பட்டவர் உமர் அவர்கள் சொல்கிறார்கள், 10 ஆண்டுகளாக நான் சூரத்துல் பக்ராவை மனனம் செய்தேன். எத்தனை ஆண்டுகள்? ஒரு சிறு குழந்தைக்கு இன்று கொடுத்தால் 10 நாட்களில் சூரத்துல் பக்ராவை மனனம் செய்துவிடும். உமருக்கு சக்தி இல்லையா மனனம் செய்வதற்கு? மஆதல்லாஹ். உமர் அவர்கள் சொல்லுகிறார்கள், எந்த ஒரு வசனத்தையும் நான் மனனம் உள்ளத்திலே கொண்டு போய் சேர்க்க மாட்டேன் அதை செயல்படுத்தாதவரை. யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகில்லாஹ். ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், ஹக்க துகாத்திஹ் என்று வந்தால் அந்த தக்வாவை முழுமைப்படுத்தும் வரை அடுத்த வசனத்தை உமர் அவர்கள் ஓத மாட்டார்கள். சஹாபாக்களுடைய வழக்கம் இது, சஹாபாக்களுடைய முறை இது. அல்லாஹ் அக்பர். கண்ணியத்துக்குரியவர்களே, உமர் அவர்களுடைய பணிவை பாருங்கள், உமர் அவர்களுடைய பணிவை பாருங்கள். ஒரு முறை உமர் அவர்கள் தன்னுடைய அடியாளோடு தன்னுடைய வேலையாளோடு நடந்து செல்கிறார்கள். அப்போது ஒரு பெண்மணி குறுக்கே வருகிறார்கள். அமீருல் முஃமினீன் உமரா நீங்கள், அமீருல் முஃமினீன் உமரா நீங்கள், நீங்கள் சிறு வயதிலே இருக்கும் பொழுது உங்களை உமைர் என்று அழைத்தோம், நீங்கள் வயதை அடைந்த பிறகு உமர் என்று அழைத்தோம், இப்போது நீங்கள் அமீருல் முஃமினீன் என்று அழைக்கப்படுகிறாயே உமரே, ஃபத்தகில்லாஹ யா உமர். அல்லாஹ்வை அஞ்சிக்கொள் உமரே, ஃபத்தகில்லாஹ யா உமர். அல்லாஹ்வை அஞ்சிக்கொள் உமரே. அப்போது அருகே இருந்த அந்த வேலையாள் சொன்னார்கள், யா அமீருல் முஃமினீன், இந்த பெண்ணுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இங்கே நிற்கிறீர்களா? சொன்னார்கள், உனக்கு தெரியுமா, உனக்கு தெரியுமா, இந்த பெண் எனக்கு அறிவுரை செய்தால் காலையிலிருந்து இரவு வரை நின்று கொண்டே கேட்பேன், தொழுகையுடைய நேரத்தை தவிர. தொழுகையுடைய நேரம் மட்டும் தொழுகைக்கு சென்று திரும்ப வந்து மீண்டும் இந்த பெண் சொல்வதை கேட்பேன். ஏன்? இந்த பெண் தன்னுடைய கணவனுடைய விஷயத்தை பற்றி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கூறியதை அல்லாஹ் கேட்ட பொழுது நான் இந்த பெண்ணுடைய அறிவுரையை கேட்க மாட்டேனா? யார் அவர்? யார் அந்த பெண்மணி? قد سمع الله قول التي تجادلك في زوجها. சூரத்துல் முஜாதலா முதல் வசனம். ஹுவைலா பின்த் ஸஅலபா. ஹுவைலா யார் இந்த பெண்மணி? எத்தனை பேருக்கு தெரியும் இந்த வரலாறு? அது சமி அல்லாஹ் கேட்டான் தன்னுடைய கணவனை பற்றி முஹம்மது ரசூலிடத்தில் என்ன தர்க்கித்தார், என்னிடத்தில் என்ன முறையிட்டார் என்பதை அல்லாஹ் கேட்டான் என்று இந்த பெண்ணுடைய வார்த்தையை அல்லாஹ் செவிமடுத்ததாக கூறும் பொழுது இந்த பெண்ணுடைய வார்த்தையை கேட்டு நான் இங்கே நிற்க மாட்டேனா? உமர் அவர்களுடைய பணிவை பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே. ஒரு முறை மிக முக்கியமான வரலாறு, கொஞ்சம் செவிகளை இடத்திலே ஒப்படையுங்கள். பலஸ்தீனுக்கு உமர் அவர்கள் செல்கிறார்கள். எதற்கு பலஸ்தீனுக்கு? பைத்துல் முகத்தஸ். பைத்துல் முகத்தஸ், யா அல்லாஹ் அதை முஸ்லிம்களுடைய கரத்திலே திருப்பக்கூட. பைத்துல் முகத்தஸ் உமர்களுடைய ஆட்சி காலத்திலே அபு உபைதாவுடைய படையின் மூலமாக வெற்றி கொள்ளப்படுகிறது. அபு உபைதா கடிதம் எழுதுகிறார்கள், வாருங்கள் உமரே, இந்த கிறிஸ்தவர்கள் நிபந்தனை இடுகிறார்கள், உமருடைய கரத்தில் தான் சாவியை ஒப்படைப்போம் என்று. ஏனென்றால் அவர்களுடைய வேதத்தில் அப்படி எழுதப்பட்டிருக்கிறதாம். அல்லாஹ் அக்பர். உமர் அவர்கள் அப்படியா 2400 கிலோமீட்டர் பயணம் செய்து போக வேண்டும். உடனடியாக ஒரே ஒரு ஒட்டகத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு, ஒரே ஒரு ஒட்டகம், தன்னுடைய வேலையாளை அழைத்துக் கொண்டு ஒரு ஹலீஃபா, ரோம் பாரசீகத்துடைய அரசர் பாலைவனத்திலே நடந்து செல்கிறார். குர்ஆனை ஓதி ஓதி மாறி மாறி ஓதியவர்களாக சொன்னார்கள், என் வேலையாளே, நான் ஒரு சில தூரம் நான் வருவேன், ஒட்டகத்தின் மேலே இருந்து அதற்கு பிறகு நீ ஏறு, நான் அந்த ஒட்டகத்தை அழைத்துச் செல்கிறேன், அதற்கு பிறகு இருவரும் நடந்து செல்வோம், அதற்கு பிறகு சிறு தூரம் வந்ததற்கு பிறகு நீ ஏறு, நான் அழைத்துச் செல்கிறேன், அதற்கு பிறகு நீ கீழே இறங்கு, நான் மேலே உட்காருகிறேன் என்று நிபந்தனையிட்டு அந்த தோழரையும் அழைத்துச் செல்கிறார்கள் உமர் அவர்கள் பைத்துல் முகத்தஸுடைய சாவியை கைப்பற்றுவதற்காக. ஆனால் அந்த எல்லையை அடையும் பொழுது அந்த நாட்டை ஆட்சி செய்த ஆட்சியாளர்கள், அந்த மக்கள் யார் உமர் என்று பார்ப்பதற்காக அந்த எல்லையிலே வந்து மக்கள் எல்லாம் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் என்ன நடக்கிறது தெரியுமா?
அந்த எல்லையை அடையும் பொழுது அந்த ஒட்டகத்தின் மேலே சவாரி செய்யக்கூடிய அந்த நேரம் அவருடைய வேலையாளுடையது. உமர் அவருக்கு என்ன வேலை? அந்த ஒட்டகத்தை அழைத்து வர வேண்டும். எல்லாரும் நிற்கிறார்கள். அமீருல் முஃமினீன் ஏறி உட்கார வேண்டும், இறங்கு. அதே நிலையிலேயே உள்ளே செல்கிறார்கள். எல்லோரும் மேலே உட்கார்ந்த தோழரை அமீருல் முஃமினீன் என்று அழைக்க ஆரம்பிக்கும் பொழுது அபூ உபைதா ஓடி செல்கிறார். யா அமீருல் முஃமினீன், இந்த மக்கள் உங்களை எதிர்பார்த்து நின்று கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் நடந்து வருகிறீர்கள், இவர்கள் மேலே இருக்கிறார்கள், மேலே ஏறுங்கள். என்ன ஆடையை உடுத்திருக்கிறீர்கள் அமீருல் முஃமினீன்? 14 ஒட்டுகள் இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ், அமீருல் முஃமினீன் கலீஃபா, 14 ஒட்டுகள் உங்கள் ஆடைகளில் இருக்கிறது. இதோ ஆடை, இதை உடுங்கள். இந்த மக்கள் கண்ணியத்தை எதிர்பார்ப்பார்கள். இதில் இதோடு நீங்கள் உள்ளே வாருங்கள், அதுதான் எங்களுக்கும் கண்ணியம். என்ன மாறும்? உமர் மாறி விடுவாரா? குழு அந்த ஆடை வாங்கி அணிந்தார்கள். பார்த்தார்கள், உமராகத்தானே இருக்கிறார். உமராகத்தானே இருக்கிறார். அபூ உபைதா கலந்து எறிந்து சொன்னார்கள், யா அபா உபைதா, முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் அமீன் என்ற ஒரு சாட்சியை உங்களுக்கு கொடுத்து இந்த சமூகத்துடைய பொறுப்பாளியாக உங்களை மாற்றியதால் நீங்கள் மட்டும் இந்த இடத்திலே இல்லாமல் வேறொருவர் இருந்திருந்தால் இந்த சமூகத்திற்கு பாடமாக ஆக்கியிருப்பேன். நீங்கள் கூறிய வார்த்தைகளை நீங்கள் கூறாமல் வேறு யாராவது கூறியிருந்தால் இந்த உலகத்திற்கு பாடமாக அதை ஆக்கியிருப்பேன் சொன்னார்கள். உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு உள்ளத்திலே எழுதப்பட வேண்டிய வசனம், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முஸ்லிமும் தன்னுடைய நாவால் கூறப்பட வேண்டிய வசனம், நஹ்னு கௌமுன் அஸ்ஸனல்லாஹு பில் இஸ்லாம். நாங்கள் ஒரு கூட்டம், இஸ்லாமை கொண்டு மட்டும் கண்ணியப்படுத்தப்பட்ட கூட்டம். நஹ்னு கௌமுன் அஸ்ஸனல்லாஹு பில் இஸ்லாம். இஸ்லாமை கொண்டு அல்லாஹ் எங்களுக்கு இந்த கண்ணியத்தை வழங்கினான். யார் இந்த கண்ணியம் அல்லாமல், இஸ்லாம் அல்லாமல் வேறு எதையோ கொண்டு கண்ணியத்தை தேட நாடினால் அல்லாஹ் அவரை இழிவுபடுத்துவார். இஸ்லாம் எங்களுக்கு கண்ணியம். ஆடையில் கண்ணியம் என்கிறாய் அபூ உபைதா. அரசவையோடு பதவியோடு வந்தால், ஒட்டகத்தின் மீது ஏறி பயணித்தால் கண்ணியம் என்கிறாயே அபூ உபைதா. இது அல்ல கண்ணியம். எங்களுடைய கண்ணியம் இஸ்லாமை கொண்டுதான். இவர்கள் மதித்தால் என்ன, மதிக்கவில்லை என்றால் என்ன, இஸ்லாம் தான். எங்க ஆபீஸ்ல மேனேஜருக்கு தாடி வைக்கிறது பிடிக்காது, அதனால எனக்கு தாடி வைக்க முடியாது. பேண்ட கரண்டைக்கு மேல போட்டா எல்லாரும் ஒரு மாதிரி பார்ப்பாங்க, அதனால அது ஒரு கண்ணியம் இல்லாத ஒரு செயல் மாதிரி இருக்கு, அதனால என்ன செய்ய முடியாது. என்ன ஒரு சமூகம் பாருங்கள், இஸ்லாமை கொண்டு கண்ணியத்தை தேடக்கூடிய சமூகம். முஹம்மது ரசூலை நான் பின்பற்றுகிறேன் என்பதில் கண்ணியத்தை தேட வேண்டிய சமூகம். யூதர்கள் நஸ்ரானிகளுக்காக அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறையை அவர்களுடைய காலுக்கு கீழ் புதைத்தால் எப்படி இந்த சமூகம் வெற்றி பெறும்? எப்படி இந்த சமூகம் கண்ணியம் பெறும்? லா இலாஹா இல்லல்லாஹ்.